ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொனிச்சிவா. காலையில் ஒர்க்குக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே நான் சோக் பண்ண வேண்டிய ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் சோக் பண்ணி வச்சிடுறேன். ஸோ இன்றைக்கி நான் 3 பிரசாதம் செய்யலான்னு நினச்சிட்ருக்கேன். ஒன்று சுயம், அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் அண்ட் பாயாசம். ஸோ சுயம்க்கு உரத் தால் அண்ட் ரைஸ் ரெண்டுத்தையும் சோக் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் அதே மாதிரி சன்னா தாலையும் சோக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஈவினிங் 4 o'clock வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் குளிச்சுட்டு நான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கடலைப்பருப்பில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு ப்ரெஷர் குக் பண்ணுறேன். அண்ட் இன்னொரு ஸ்டவ்வில் சக்கரை பொங்கலுக்கு ரைஸ் அண்ட் பாசிப்பருப்பு போட்டுட்டு நான் ப்ரெஷர் குக் பண்ணுறேன். ஸோ மெயின் வயல் நான் சோக் பண்ணி வச்ச உரத் தால் அண்ட் ரைஸை கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாவில் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாவோட கன்சிஸ்டன்சி திக்காக இருக்கணும். வரலட்சுமி விரதம் எங்களுக்கு கலசம் வச்சு செய்கிற ப்ராக்டிஸ் கிடையாது. ரொம்ப சிம்பிளாக தான் செலிப்ரேட் பண்ணுவோம். ஜப்பானுக்கு பாஸ்ட் 5 இயர்ஸில் நான் ஒரு கப்புள் ஆஃப் டைம்ஸ் வரலட்சுமி விரதம் ஆர் எனி ஃபெஸ்டிவல் நான் செலிப்ரேட் பண்ணாமலும் இருந்திருக்கேன். பிகாஸ் ஆஃப் ஒர்க் ஆர் வாட் எவர் பர்சனல் இஷ்யூஸ். பட் இந்த வாட்டி ஐ ரியலி வாண்டட் டு டூ. ரைஸும் பாசிப்பருப்பும் நல்லா குக் ஆகிடுச்சு. நான் இதை ஜஸ்ட் சும்மா லைட்டாக மேஷ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் சக்கரை பொங்கலுக்கு ஜாகரி மெல்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வாட்டர் போட்டுட்டு நான் 2 cups ஜாகரி எடுத்திருக்கேன். 1 cup ரைஸ் எடுத்தேன்றதால. மெல்ட் பண்ண ஜாகரி சிரப்பை இந்த ரைஸில் ஆட் பண்ணுறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஐம் ஆல்சோ ஆடிங் சம் கீ, காடமம் பவுடர் அண்ட் a pinch of salt அண்ட் இந்த ரோஸ்ட் பண்ண நட்ஸையும் ஆட் பண்ணுறேன். ஜாகரி சிரப் ரைஸில் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஐ எம் டர்னிங் ஆஃப் த ஸ்டவ். இப்போ சன்னா தாலை நல்லா மேஷ் பண்ணிக்கிறேன். இப்போ சுயம்க்கு தேவையான ஸ்டஃபிங்க்கும் ஜாகரி சிரப் செய்கிறேன். ஃபார் திஸ் ஐ எம் டேக்கிங் 1 cup ஆஃப் ஜாகரி. இப்போ ஸ்டஃபிங்க்கு ஒரு பேனில் கீ அண்ட் தென் 2 tablespoons ஆஃப் grated coconut அண்ட் நான் மேஷ் பண்ண அந்த சன்னா தால் அண்ட் சம் காடமம் பவுடர் ஆட் பண்ணுறேன்.
இந்த மிக்ஸ்சர் வந்து நல்லா திக் ஆகணும். திக் இன் த சென்ஸ் அதை வந்து ஸ்டஃப் பண்ணுறதுக்கு பால் சைஸில் ஷேப் பண்ணுற அளவுக்கு அந்த கன்சிஸ்டன்சி கொண்டு வரணும். ஸோ மீன் வயல் இன்னொரு ஸ்டவ்வில் நான் பாயசம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இட்ஸ் நத்திங் ஸ்பெஷல், த யூஷுவல் சிம்பிள் சாபுதானா அண்ட் சேமியா பாயசம் தான். ஸோ கீழே கொஞ்சம் சேமியா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இன்னொரு பேனில் வந்து கீழே சாபுதானாவை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நான் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். சாபுதானா இந்த மாதிரி குக் ஆனதுக்கப்புறம் நான் மில்க் ஆட் பண்ணுறேன். இங்கே வந்து ஸ்டஃபிங் வந்து ரைட்டான கன்சிஸ்டன்சியில் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஸ்டவ். மில்க் நல்லா திக்கானதுக்கப்புறம் நான் ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த சேமியா ஆட் பண்ணுறேன். அண்ட் தென் ஐ எம் ஆடிங் சம் காடமம் பவுடர் அண்ட் ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்த நட்ஸ் அண்ட் ரைசன்ஸ். ஸோ இப்போ சேமியா நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் சுகர் அண்ட் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணுறேன். பாயசம் இஸ் ரெடி. ஸோ இந்த சென்னா தால் மிக்ஸ்சரை வந்து நான் எல்லாம் குட்டி குட்டி பால்ஸாக ஷேப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த பால்ஸை வந்து இந்த மாவில் டிப் பண்ணி ஃப்ரை பண்ணுறேன். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் மேக்கிங் சுயம், பட் இட் கேம் அவுட் ரியலி வெல். இந்த பால்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் எனக்கு இந்த மாவு வந்து நிறைய மிச்சம் இருந்தது, விச் நான் வந்து வடையாக கூட யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் எனக்கு டைம் இல்லைன்றதால ஐ எம் ரிசர்விங் இட் ஃபார் த நெக்ஸ்ட் டே. இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் டைமில் வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷஸ் எல்லாம் செஞ்சு சாப்பிட்றப்ப தான் வந்து ஐ ஃபீல் லைக் ஹோம். ஆல் தீஸ் இயர்ஸ் ஐ வாஸ் லைக் யூனோ ஒரு ட்ரெடிஷன் பண்ணணும் அப்படின்னு ஒரு நாட் ஹோல் ஹார்ட்டடாக அப்படின்னு நான் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. பட் தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். ஆல் தீஸ் இயர்ஸ் நான் வந்து பண்ணதுக்கும் பட் இந்த வாட்டி பண்ணதுக்கும் வந்து தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். மேபி ஐ ஒரு பாஸ்ட் ஃபியூ வீக்ஸாக வந்து ஐ ஹவ் பீன் ஃபீலிங் மோர் ஸ்பிரிச்சுவல். ஸோ திஸ் டைம் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். என்னுடைய ஃபுல் ஃபோக்கஸ் அண்ட் எனர்ஜி நான் கொடுத்து வந்து நான் இன்னைக்கு சாமி கும்பிட்ருக்கேன். நெக்ஸ்ட் வீக் வந்து என்னுடைய பர்த்டே. ஸோ எவ்ரி பர்த்டேக்கு வந்து ஐ டூ திஸ் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ஐ ட்ரை டு சேஞ்ச் ஒன் திங் இன் மீ. ஸோ இந்த வாட்டி ஐ எம் திங்கிங் டு நாட் force anything. I'm just going to surrender myself to the universe or the Almighty, whatever it is.
I wish everyone a very healthy, wealthy and peaceful life. Thank you for watching. Next video la ungal meet பண்றேன். Bye bye. Take care.